ஓம் நமோ நாராயணா. வணக்கம். மார்கழி மாதம் நோன்பு விரதத்தை எப்படி இருக்கணும், எப்படி கடைபிடிக்கணும்ன்றத சொல்றேன். இந்த விரதம் எப்படி இருக்கணும்ன்றது, ஆண்டாள் எப்படி விரதம் இருந்தாங்கன்றத சொல்றேன். ஆண்டாள் ஸ்ரீ வில்லிபுத்தூர்ல துளசி செடிங்களை பிறந்தாங்க. பெரியாழ்வார் அவங்களை எடுத்து வளர்த்தார். அவங்க வளர்ந்து வரும்போது அந்த கண்ணனையே நினைச்சு 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 அவங்க பாடிக்கணும், ஆடிக்கணும், அவரையே நான் அடையணும்ன்றத அவங்க நினைச்சு வந்தாங்க. ஒரு நாள் பெரியாழ்வார் மாலை தொடுத்து வச்சிருந்தார். அதை அவங்க சூடி அந்த மாலையே எடுத்து வச்சுட்டாங்க. அந்த பூக்கொடையில வச்சுட்டு அதை எடுத்து போய் பெருமாளுக்கு சேர்த்தார். சேர்த்தும் போது அந்த மாலையில் ஒரு முடி, மறுநாள் அந்த மாலையை அவர் எடுக்கும்போது அதுல ஒரு முடி இருந்தது. அந்த என்ன இதுல முடி இருக்குதுன்னு பெரியாழ்வார் பார்த்தார். ஆண்டாள் இது முடி எப்படி வந்ததுன்னு கேட்டார். கேட்கும்போது நான் தான் சூடி எடுத்து வச்சேன்னு அவங்க சொல்றாங்க. ஏமா இந்த மாதிரி செஞ்ச, இது ரொம்ப தவறு இல்லையா என்று பெரியாழ்வார் கேட்கிறார். சரிப்பா, இனிமே நான் எதுவும் செய்யல அது போல சொல்லிட்டு அதோட ஒரு மறுநாள் அவரு மாலை தொடுத்து எடுத்து போகும்போது பெருமாளுக்கு அந்த மாலையே அவர் ஏத்துக்கவே இல்லை. அந்த மாலை கழுத்துல இருந்து விழுந்து விட்டது. ஏன் எழுந்து விட்டுதுன்றது பெரியாழ்வார் ரொம்ப தின்னார். அப்ப ஆண்டாள் லட்சுமியா வந்திருக்கிறாங்கன்றது பெரியாழ்வாருக்கு தெரிஞ்சு, அப்புறம் அம்மா நீ சூடி கொடுத்த மாலை தான் அவருக்கு கழுத்துல நின்னுது, அதனால நீல இருந்து சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அவங்களுக்கு பெயர் வச்சார் பெரியாழ்வார். இதனுடைய வரலாறு தான் அவங்க ஆண்டாள் விரதம் இருந்தது. ஆண்டாள் விரதம் இருந்ததை நம்ம எப்படி கடைப்பிடிக்கணுன்றத நான் சொல்றேன். இப்ப மார்கழி மாதம் முதல் நாளுக்கு முன்னே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி, சாமி ரூம்பெல்லாம் விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்சிடணும். மறுநாள் காலையில எழுந்து, அதிகாலையில எழுந்து 3-4:30 தேவ முகூர்த்தம், 4:30-6 பிரம்ம முகூர்த்தம். இந்த வேலையில உங்களால எழுந்து செய்ய முடிஞ்சா செய்யுங்க. இல்லைன்னா 4:30-6 தான் எழுந்திருந்தாலும் எழுந்திருந்து செய்யுங்க. காலையில எழுந்து சாணம் தெளிச்சு, மாக்கோலம் போட்டு, பூக்கோலம் போட்டு, வண்ண கோலமும் போட்டு வச்சுட்டு அதோட குளிச்சுட்டு போய் காலையில தெருவாசலில விளக்கேத்தணும். வாசப்படியில விளக்கேத்தி சாமி ரூம்லயும் விளக்கேத்தணும். காலையில ஒரு 5 மணி 5:30 மணிக்கெல்லாம் விளக்கேத்திடணும். 5 மணிக்கெல்லாம் விளக்கேத்திடணும். விளக்கேத்திட்டு அப்புறம் சாமிக்கு பிரசாதம் நெய்வேத்தியம் ஒரு மகாணி பச்சரிசி போட்டு 100 பொங்கல், சக்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ புளியோதரையோ ஏதோ ஒரு சாதம் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சுட்டு, தெருவுல ஒரு பிள்ளையார பிடிச்சி ஒரு சாணியால பிள்ளையார பிடிச்சி வச்சு, அதுக்கு அருகம்புல்லு, இல்ல சாணி இல்லைன்னா மஞ்சள் பிள்ளையார் கூட வச்சுக்கலாம். பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு அருகம்புல்லு, பூவு, தயிர் கொஞ்சம் ஊத்தி வச்சிடணும். தெருவாசப்படியில வச்சுட்டு ஒரு தட்டுலயே ஒரு இலையிலே வச்சிடணும். வச்சுட்டு அதோட உள்ள கல்யாணம் ஆகாத பெண்கள் எல்லாம் இருந்தா, கல்யாணம் ஆகணுன்றதுக்காக சாணம் இருந்தாலும் சாணம் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம். இல்லை என்றால் மஞ்ச பிள்ளையாரும் பிடிச்சி வச்சுக்கலாம். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் செய்யலாம், ஆண்களுக்கும் செய்யலாம். அவங்க அதை பிடிச்சி வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு, அருகம்புல்லு வச்சு, பூ வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏத்திட்டு அவங்க இந்த தெருவுல துளசி செடி இருந்தாலும் துளசி செடிக்கு டெய்லியும் தண்ணி தெளிச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு மாக்கோலம் போடணும். ஒரு மண் அகல் விளக்கு ஏத்தி வைக்கணும் துளசி செடிக்கு டெய்லியும். அதே 5 மணிக்கும் அதுவும் ஏத்தி வைக்கணும். வச்சுட்டு தெருவை போயிட்டு தீவார்த்தனை எடுத்து போய் அந்த விநாயகருக்கு தீவார்த்தனையை காட்டணும். தீவார்த்தனையை காட்டும் போது, அம்மா ஆண்டாள் தாயே, எங்க குடும்பத்துக்கு வா, நாங்க நோன்பு விரதம் இருக்கிறோம், அதை எங்களுக்கு நல்ல மாதிரியா முடிச்சு நாங்க கேட்ட வரத்தை நீ கொடுக்கணும்னு அவங்கள உள்ள அழைச்சிக்கணும் வரணும். அவர் விநாயகரை வச்சு அவரோட விநாயகர் கூட்டு வர்ற மாதிரி அவரை அழைச்சி வரணும். இந்த நோன்பு விநாயகருக்கும் உகந்தது. விநாயகர் நோன்புன்னு சொல்லுவாங்க, ஆண்டாள் நோம்புன்னு சொல்லுவாங்க. விநாயகர் அந்த தீவார்த்தனை காட்டி விநாயகருக்கு ஆண்டாளையும் விநாயகரையும் உள்ள அழைச்சிக்கின்னு வரணும். உள்ள இருந்து அழைச்சியாந்து சாமி ரூம்ல வச்சுட்டு
உடனே அவங்களுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். இலை போட்டு பிரசாதம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணணும். 6 மணிக்கெல்லாம் சூரியன் உதயத்துக்குள்ள செஞ்சிடணும். விளக்கேற்றும் போது முதல்ல எண்ணெயை தான் அகல்ல ஊத்தணும். எண்ணெயை ஊத்தி தான் 2 திரி போடணும். 2 திரி போட்டு ஏத்தணும். அதே மாதிரி ஒரு சாமி ரூம்ல ஒரு மண் அகல் விளக்குல நெய் ஊத்தி 2 திரி போட்டு இந்த மாதம் பூரா ஏத்தணும். மார்கழி மாதம் பூரா ஏத்தணும். படையல் எல்லாம் போட்டுடணும். பிரசாதம் வச்சு நெய்வேத்தியத்துக்கு ரெடி பண்ணிடணும். முத பாசுரத்தை சேவிக்கணும். பாசுரம் மார்கழி திங்கள். அந்த பாசுரத்தை சேவிச்சு தீவார்த்தனை காட்டி ஆண்டாளை வணங்கி விநாயகரையும் ஃபர்ஸ்ட் விநாயகரையும் வணங்கி ஆண்டாளையும் வணங்கி எனக்கு எல்லாம் நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வணங்கணும். அதோட கோயில் பக்கத்துல இருந்தா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து கூட நீங்க படைக்கலாம். 6 மணிக்குள்ள சூரியன் உதயம் ஆகிறதுக்குள்ள 6 மணிக்குள்ள படைக்கலாம். பக்கத்துல இல்ல ரொம்ப தொலைவுல தான் இருக்குதுன்னு சொன்னா நீங்க படைச்சிட்டு தீவார்த்தனை நெய்வேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் கூட நீங்க கோயிலுக்கு போய் வரலாம். ஆனா கோயிலுக்கு போகும்போது 2 விளக்கு மண் அகல் விளக்கு 2 எடுத்தும் போய் அன்னாட 2 விளக்கு போட்டுட்டு இந்த 1 மாசமும் போட்டுட்டு அன்னாட அந்தந்த பாசுரத்தை ஒரு நாளைக்கு ஒரு பாசுரம், நாள் பாசுரம், 2ஆம் நாள் 2வது பாசுரம், 3ஆவது நாள் 3ஆவது பாசுரம்னு அந்தந்த பாசுரத்தையும் அன்னாட சேவிச்சுட்டு அவங்களையும் வணங்கிட்டு வரணும். கல்யாணம் ஆகாத பெண்களை அந்த மஞ்ச பிள்ளையார புடிச்சி வச்சு வராங்களா, அந்த பிள்ளையார ஒரு நாளைக்கும் ஒரு பிள்ளையார ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சு வரணும். இல்ல சாணியால தான் பிடிக்கிறேன்னு சொல்ல அந்த சாணி பிள்ளையார எடுத்து வெயில்ல காய வச்சு ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சு வரணும். இத 30 நாளும் 30 பிள்ளையார பிடிச்சி அந்த பாசுரம் முடிகிற வரைக்கும் 30 நாளும் அந்த பிள்ளையார பிடிச்சி எடுத்து வச்சு வரணும். அந்த பிள்ளையாருக்கு அருகம்புல்லு பூவு மஞ்சள் குங்குமம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணணும் அந்த பிள்ளையாருக்கு. அடுத்த வீடியோல சொல்றேன். இப்படி எல்லாம் செஞ்சு வந்தா அந்த பொண்ணுக்கு நல்ல கணவன் அமைவார். நல்ல கல்யாணம் நடக்கும். குடும்பத்து கஷ்டங்கள் இருந்தால் நீங்கும். உங்க மனசுல இருக்குதோ அதை கேட்டு விரதம் இருந்து அவரை வழிபட்டு வந்தா எல்லாத்தையும் அவர் கொடுப்பாரு. ஆண்டாள் கொடுப்பாங்க. இதை நம்பி நீங்க இதை செய்யுங்க. நல்ல மாதிரியா இருக்கலாம். இந்த நோன்பு நான் 35 வருஷமா இந்த நோன்பை கடைபிடிச்சுன்னு வரேன். நான் நல்லபடியா இருக்கிறேன். என்னை மேலும் மேலும் அந்த பகவான் வளர்ச்சி அடைய வைக்கிறார். அந்த ஆண்டாள வளர்ச்சி அடைய வைக்கிறாங்க. எல்லா செல்வத்தையும் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நான் எல்லாருக்கும் எடுத்து சொல்றேன். எல்லாருக்கும் எல்லா செல்வ வளத்தையும் கொடுக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.